இந்த வெளிச்ச வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வந்து வெறும் 10 நிமிஷம். கௌதாரி முனைக்கு போகிறோம்ட்டு கடற்கரை முனைக்கு தான் வந்துட்டு பாதையை மாறி விட்டு கொண்டு வந்துட்டார். மணல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நகருமாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆர்மி கேம்ப். ஸோ அதில் போனால் வந்து எங்களுக்கு எதுவும் கேஸ் ஆகிடும்னு நாங்கள் இப்போ மிகவும் ஒரு கவலைப்பட்ட இடத்துல நிலையில் தான் இந்த இடம் இருக்குது. உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகரன். எனது காணொலிகளுக்கு நீங்கள் தர ஆதரவு வந்து மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கடல் நீரேறி தொடங்குகிற கௌதாரி முனை, அதாவது கல்முனை என்று இப்போ சொல்கிறவ கௌதாரி முனை கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஆனால் ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்திருக்க மாட்டீங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் வேறு நீங்கள் வந்திருந்தீங்கள்டா கமெண்ட் பண்ணுங்கள். கௌதாரி முனைக்கு ஏன் வந்தேன்ட்டு பார்த்தீங்கள்டா, இங்கே வந்து ஒரு சின்ன ஒல்லாந்தர் டைப் அஞ்சு அதில் காட்டுறேன் தெரியுதோ தெரியல வேறுங்க. அங்கே ஒல்லாந்தர் கட்டிய ஒரு சிறிய வெளிச்ச வீடு இருக்குது. அப்படியே இந்த வெளிச்ச வீடையும் இந்த கல்முனை பீச்சையும் பார்த்துட்டு போகும்போது வந்தது. சுமார் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து 2 மணித்தியால் மோட்டார் சைக்கிள் பயணத்துக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதிசயம் என்னென்னா, இந்த வெளிச்ச வீட்டில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாசையூர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு 10 நிமிஷத்தில் போகலாம். எப்படி என்று பார்த்தீங்கன்னா கடல் வழியாக போட்டில் போகலாம். அதாவது இங்கேருந்து வரும் 1 கிலோமீட்டரில் தான் யாழ்ப்பாணம் இருக்குது. இது என்னத்துக்கு உதவினதுண்டா, போர்க்காலங்களில் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களை இடம்பெயர்க்க வந்து இந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியாவில் தான் வந்து போட் ஓடி ஆக்களை வந்து அங்கே இருந்து எடுத்து கொண்டிருந்தவையா. அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களை வந்து போட்டில் வந்து ஏற்றி கொண்டு இந்த இடங்களில் ரக்கிஞ்சால் பாதுகாப்பாக கொண்டு போன வேண்டு கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கும் அதை பற்றி எதுவும் விஷயம் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். நான் இந்த இடத்துக்கு வாரத்துக்கான முழு தகவல், அதாவது பயணப்பாதை இந்த முழு தகவல் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வடிவாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி இப்போவே நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வரேன்னா உங்களால் ஆக 2 வாகனங்கள் தான் பயன்படுத்த முடியும். ஒன்று மோட்டார் சைக்கிள் அல்லது டிராக்டர். மற்ற வாகனங்களில் வந்து உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியாது. என்ற அவ்வளோத்துக்கு பாதை கேவலமாக இருக்குது. வடிவாக வீடியோ பாருங்கள், பாதை எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அதோட பாதையின் முழு தகவலையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். வடிவாக பாருங்கள், இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். போகிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டால் தான் திரும்ப போகணும். இது தெரியும் தானே, மன்னார் ரோட்டில் வந்து இந்த சங்குப்பட்டி பாலை இந்த கடற்கரை ரோட் வந்து கடற்கரையில் கடல் நீர் இருக்கிற ரோட் முடிஞ்சோன்னு வந்து வலது கை பக்கத்தில் கௌதாரி முனை கடற்கரைக்கு இன்னும் வந்து இருக்கிறது 2.5 கிலோமீட்டராம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இடம் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. எங்கே இருந்து தண்ணி உற்பத்தியாகி எங்கே போகுதுன்னு தெரியல. இதில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. கால் வச்சு தான் போக வேண்டி கிடக்குது. சரியான ஒரு சதுப்பு நிலப்பகுதியாக தான் இப்போ போய்கொண்டிருக்கோம். ஒரு இந்த ஊராக்களோட கதைச்சி பார்ப்போம். கடற்கரைக்கு வந்துட்டோம். அந்த அண்ணியோட கதைக்கிறதுக்கு கடலுக்கு இறங்கி போகத்தானும். போய் அவர்கிட்ட என்ன மாதிரி வரலாறுகளை பற்றியே கேட்போம். மீன்பிடி ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். வணக்கம். நீங்கள் எவ்வளோ நாள் இந்த மணித்தலை பிரதேசத்தில் இருக்கிறீங்க? அம்மாஜா தகப்பன் தாயாக்கள் பரம்பரையே வினாசியோட தான். வினாசி. இப்போ நீங்கள் இது இடம்பெறும் காலத்துலாம் இங்கே நான் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணம் போயிருந்த அப்புறம் யாழ்ப்பாணம் பிரச்சனை வர அப்புறம் கடலாக நாச்சிக்குடாவில் இருந்தாங்க. நாச்சிக்குடாவில் இருந்தாங்க. எத்தனை ஆண்டு திரும்ப இங்கே வந்துருக்கு? உங்களோட பழைய இடங்கள் வந்து அப்படியே இருந்ததோ இல்லை இப்போ வந்து வீட்டு திட்டங்கள் இல்லை? எத்தனை ஆண்டுக்குள்ள வீடு செஞ்சது? 10 வருஷம். முடிஞ்ச உடனே வந்து 2 வருஷத்துக்கு இதான் கடத்தொழில் தான் நம்ம கடத்தொழில். இது வந்து கடல் நீர் ஏரி தானே, கடல் என்று வேற கடலோட தொடர்பில்லை தானே. அந்த இங்கிருந்து 15 நிமிஷத்துல வந்து பாசையூர் போகலாம். இல்லாடி வலிச்சு கொண்டு வரணும்னா நீங்கள் தான் இங்கே இருக்கிறீங்க. இப்போ அவசரத்துக்கு ஒரு வைத்தியசாலை ஆம்புலன்ஸுக்கு ஆரம்பிச்சா
ஸ்டேஷன் எல்லாமே கூட இதுதான். அதெல்லாம் கூட. போட்டு பிரச்சனை எல்லாம் ஓ அந்த ரோட்டு இது எப்போ ஒரு காலம் கூட இல்லையா இந்த ரோடு? பாரதியெல்லாம் சரியான கஷ்டமா கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லையா. அதாவது கடற்கரையோட அண்டி கிராமத்தாலே பழமையாக நாங்கள் என்ன இருக்கிறது தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குமெண்டு. இது வந்து கடல் நீர் ஏரி தானே, அப்போ இது வந்து ஓரளவு சவர் நீர் தான். ஆனால் உள்ளுக்கு வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். வளவுகளில் சில இடங்களில் மட்டும் தண்ணியில் தடிப்பு கூடன்னு சொல்கிறோம். அதாவது தண்ணியில் கரைந்திருக்கிற இந்த அயன்கள் இருக்குது விஞ்ஞானம் போனோம்னா அந்த அயன்களோட அளவு கூடக்க தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மாய் இருக்கும். அப்படி பிரச்சனை மட்டும்தானா. ஆனால் உப்பு தண்ணி இல்லையா, நல்ல தண்ணி எங்களை வாழ வச்ச ஊருண்டு அந்த அண்ணன் சொல்லி கொண்டிருந்தார். என்ன காரணம் வேண்டாம், இந்த மணல் மாயான இடம், அதாவது மணல் பெட்டியல் இருக்கிறதால வந்து நீர் வந்து வடிக்கப்படுது, மணலால் வடிக்கப்பட்டு நல்ல தண்ணியாக தான் கிணறுகளுக்கு போகுது. ஸோ அப்போ இப்படியான இடங்களை அதை தான் சொல்லி கொண்டிருக்கார். அதாவது இந்த ஊரில் இருக்க வந்து கொடுத்து வச்சுனாங்களே, ஏனென்றா தண்ணி பிரச்சனை இல்லை, விறகு பிரச்சனை இல்லை, உணவுக்கு நாங்கள் மீன் பிடிக்கிறோம், எங்களுக்கு சீவிய தொழில் இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிறத நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண மூரிமட்டை வேலிகள். உண்மையாகவே யாழ்ப்பாணத்துக்குரிய ஒரு சொத்து இந்த மூரிமட்டையால் பணமூலை. யாழ்ப்பாணத்து ஒரு 70-80 காலகட்டங்களில், அதாவது 1980 1970 காலகட்டங்களில் வந்து இப்படியான வேலிகளோடு தான் முழுக்க இருந்தது. இப்போ தான் மதிலுக்கு மேலே பூச்சு, அதுக்கு மேலே நோட்டீஸ் ஒட்டக்கூடாதுன்ற ஒரு முள்ளுகள் இப்போ கணக்காக வந்துட்டுது. ஆனாலும் இப்படியான இடங்களை பார்த்து கேட்க ஒரு ஆசை வரும், அந்த காலத்து ஞாபகங்கள் மாதிரி. இப்போ வந்து இந்த ஷர்ட் செடிக்கு வந்துட்டேன் பாருங்கள். என்ன இடம் பெயர் கரீரன்? செபஸ்டியரில் என்ன இடத்தின பேர்? மன்னித்தலை அந்தோனியார் ஆலயத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பாருங்கள், அப்படி ஒரு ஆலமரத்தின் அடியில் வந்து கொஞ்சம் அருகாலையாக இந்த ஆலயம் இருக்குது. இது வந்தால் இந்த ஆலயம் பழசாக இருக்குது, அதாவது முந்தி இருந்த ஆலயத்தின் சிதைவாக இருக்கலாம்னு நிற்கிறேன். இப்போ புதுசாக இங்கே கட்டி இருக்கிறேன், திறந்துருக்குது. உங்களுக்கு கோயிலை அப்படியே சுற்றி எடுத்துக்கொண்டு அங்கால வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையோடு சேர்த்து அந்தோனியிட்ட சிலை உருவமைச்சு கிடக்கும். வாங்க அதையும் போய் பார்ப்போம். இப்படியே வந்து அந்த மாதா சிலை, அதாவது இயேசுநாதர் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கடற்கரையோட நெருங்கி வந்து அந்த சிலை இருக்குது பாருங்கள். வந்து அதாவது இயேசுநாதரை சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி இந்த சிலை வந்து பாருங்கள் ஒரு கல்லில் பிடிச்சி கட்டி வச்சுக்கிற மாதிரி செஞ்சுருக்கணும். இந்த சிலை வந்து அப்படியே அங்காலை திருவள்ளுவர் சிலைகள் இருக்குது. இப்படி முன்னுக்கு மாதா கோயில். மணித்தலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாடசாலை இங்கே வந்து காப்போத்தா உயர்தரம் வரைக்கும் இருக்குதாம். அதாவது குறைந்தளவு மாணவர்களோட அதாவது ரன்னாகி கொண்டிருக்கிற ஒரு சிறிய பாடசாலை. அப்படியே வாங்க இங்கே போவோம், தொடர்ச்சி வீடியோ பார்த்து கொண்டிருங்க. மணித்தலை பிரதேசத்தில் இப்போ வந்து ஒரு குறுக்கு தெருவால் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரால்பண்ணை, அதாவது கடல் நீர்வள உற்பத்திகள் திணைக்களம் வந்து ப்ரைவேட் தான். உள்ளுக்கு போக முடியலை எங்களால். ஸோ அப்போ நாங்கள் வழியில் நின்றே வீடியோவை முடிச்சுக்கொண்டு வழியில் வலிக்கிடுவோம். மற்றது அந்த அண்ணன் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஊருக்கு வந்து பஸ் ஓட்டம் வந்து நாங்கள் இந்த இந்தியா படங்களில் பார்ப்போம் தானே, ஒரு தூர இடத்துல இருக்கிற கிராமங்களுக்கு வந்து இங்கேருந்து பஸ் போய் அவங்க தங்கிட்டுது அடுத்த நாள் வெளியே வரும். அப்படித்தானா கிளிநொச்சியில் இருந்த ஒரு பஸ் வந்து பின்னர் 5 மணி போல் இங்கே வந்துட்டு திருப்பி வந்து அதிகாலை 7 மணியில் போகுதான். இந்த பாருங்கள், இதில் தண்ணி எங்கே இருந்து தண்ணி இந்த ஓடிக்கொண்டிருக்குது? கடலை தேடி ஓடிக்கொண்டிருக்குதா? கடலை தேடி ஓடிக்கொண்டிருக்கா? இதில் தேடி நாங்கள் வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி வடி எடுக்கிறாங்கன்ற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். வந்து பாருங்க, அப்படியே வந்து இந்த சின்ன துறை ஒன்றுக்கு வந்துருக்கோம். அப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா 2 தீவு தெரியுறாங்க. ஒன்று வந்து பூவரசன் தீவா, கௌதாரி முனையை நோக்கிய பயணத்தில் வந்து இப்போ முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம்.
சரியான மணல் மேடான இடத்துல தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்படி இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இது வரைக்கும் யாரும் வந்திருக்க மாட்டீங்க இந்த இடங்களுக்கு. கௌதாரி முனை வந்து யாழ்ப்பாணத்துக்கு அருகில் தான் இருக்குது. ஆனால் வார பாதை வந்து சுற்றி வரணும். இடைக்கு ஒரு கடல் நீர் ஏறி வந்து அதை பிரிக்குது. இதை விட இந்த ஊரில் வந்தால் நீங்கள் என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லுவீங்க? அப்புறம் பார்க்க முடியாது மண்புட்டிகள் மண்புட்டி அதே பனை ஒரு பனையாவது உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் இருக்கிற காட்டுக்கிறாங்க. இது அல்ல அது இது பண்ணு கோவிட் எடுத்த நாள் கோவிட் எடுத்தாங்க. நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு எடுத்து கட்டலாம். வெளி மாவட்டத்துக்கு வெளியிடங்களை போட்டா கோவிட் எடுத்தால் என்ன இந்த மன்னர்கள் உருவானதுச்சு அப்படியே இந்த இடத்துல தெரியாது. இடம்பெயர்வு காலத்துக்கு முதல் இருந்ததுக்கு முதல் நிறைய இருந்தது. இப்போ நீங்கள் எடுத்த ஃபுல்லாக சொல்கிறேன்னா அவ்வளோ மொத்த குடும்பம் சரி என்ன நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு மண்ணித்தலை என்ற இடத்துல இருக்கிற இந்த மணல் மேட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள் இந்த பெரிய ஒரு மணல் மேடுண்டு. இது வந்து இங்கேயே விளைகிறதாம். இந்த மணல் மேடு வந்து இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலான் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சிவன் கோயிலும் மாதா கோயிலும் இருக்குது. இப்படியே வந்து ஏறுவோம். இந்த மணல் மேடு வந்து கிட்டத்தட்ட 1 பனை உயரம். அதாவது 1 பனை உயரம் என்றால் ஒரு 10 மீட்டரோ 12 மீட்டர் அளவுக்கு உயரம் இருக்கும். நடுவால் வந்து இந்த மண்ணை வந்து காலையில் பாருங்கள் 2 இடத்துலையும் மலையாக இருக்குது. நடுவில் ஒரு சின்ன பள்ளமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் மண்மேடு வந்து அப்படியே அரிச்சிட்டு போயிட்டதோ அல்லது மணல் அள்ளி கொண்டு போச்சுனோ தெரியல. பொமிட் எடுத்து அள்ளலாம்ன்ட்டு அந்த ஊராக்கள் வந்து சொன்னவே வாங்க மேலே உச்சிக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே இந்த மணல் மேடில் வந்து ஏறி கொண்டிருக்கிறோம். சரியான சறுக்கெல்லாம் பாருங்க. இந்த காற்றுக்கு வந்து அலை வடிவமாக இருக்குது இந்த மணல் மேடு. இப்படி இந்த உயரத்துக்கு ஏறி நான் வந்து என்ன அங்கே ஊர்கள் தெரியுமென்று சொல்லினா பார்ப்போம். ஏறி பார்ப்போம். கலைக்குது. அப்படியே வந்து இந்த மணல் வேர்டில் வந்து ஏறியாச்சு. இந்த மணல் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நகருமாம். ஏன்னு தெரியலை. இந்த காற்று வந்து அடிக்கிறதால வந்து பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் நகர்ந்து கொண்டிருக்குமாம்ட்டு சொல்லிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-40-50 அடி உயரத்துக்கு மேலே வந்துட்டேன் பாருங்கள். அங்கே வந்து அதாவது காற்றாடையல் கொஞ்சம் தெரியுது பாருங்கள். அதில் பாருங்க எவ்வளோ ஒரு சரிவாக இருக்குதுன்ட்டு இந்த காலால் அலைஞ்சு ஆடி கொண்டு தெரியுறோம். என்னென்றா நான் வந்து இப்படியான மணல் மேடை வந்து அந்த இந்திய திரைப்பட பாடல் காட்சிகளில் வந்து நடிகர்கள் வந்து இப்படியான மணல்களில் தான் ஆடிக்கொண்டு திரிவினோம். அதை தான் பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கு தான் இப்படி பார்க்குறேன். யாழ்ப்பாணத்துக்குள்ளே அதாவது வட மாகாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்காண்டு இன்றைக்கு தான் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து கௌதாரி முனைக்கு போகிறோம்ட்டு கடற்கரை முனைக்கு தான் வந்துட்டு பாதையை மாறி விட்டு கொண்டு வந்துட்டார். அதால் திரும்பணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த வழியால் வந்து எப்படி போகணுன்றதை வந்து நான் விளக்கமாக காணொலியில் தாரேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல பிரைவேசியான இடம் பாருங்க. எப்படி ஒரு கஷ்டப்பட்ட இடமும் மோட்டர் சைக்கிள் கமரி கொண்டு போகுது. கிட்டத்தட்ட வந்து இடத்தை நெருங்கிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது கல்முனையண்டு பெயர். கௌதாரி முனை வந்து இப்போ மருவி வந்து கல்முனையண்டு மாறிட்டு உண்மையில மட்டக்களப்புலையும் இப்படி ஒரு இடம் இருக்குது. கல்முனை வந்து இதில் என்ன இருக்குன்றா இங்கே பார்க்க போகிற இடம் வந்துன்னா ஒல்லாந்தர் காலத்தில் இருந்த ஒரு லைட் ஹவுஸ். அதாவது இப்போ பாவனையில் இல்லை, லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கான். வாங்க போய் பார்ப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆர்மி கேம்ப். ஸோ அதில் போனால் வந்து எங்களுக்கு எதுவும் கேஸ் ஆகிடும்னு நாங்கள் இப்போ பைக்கெல்லாம் விட்டுட்டு நடந்து வாரோம். இதால் வந்து போய் அந்த இடத்த பார்க்கலாம். அப்படிங்க பாருங்கள். பண்ண மரத்தின் தலையில் அதையும் காணையில் தாழ மரங்கள் கூட நிற்கிது பாருங்கள். அப்படி ஒரு கடற்கரைக்கு போய் கொண்டிருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இந்த மது பிரியர்கள், அதாவது மதுவான அருந்துறது வேறு களவு வேலைகளுக்காக பயன்படுத்தப்படுது என்று நினைக்கிறேன். ஏனென்றா அதிகமாக இது மதுவான போத்தல்களையும் சாப்பாட்டு பாசல்களையும் தான் காணக்கூடியதாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாழ மரம். இங்கே கண்டிருப்பீங்களோ தெரியல. தாழ மரம் மிண்டி வேர் இருக்குது இதுக்கு. இது பாருங்கள், இது தாழ மரம். இது இந்த பூ வந்து ஒரு நல்ல வாசம். தாழம்பூ என்று சொல்கிறது.
வந்து நாங்கள் கல்முனை அதாவது கௌதாரி முனைன்ற முன்ன பக்கத்துக்கு வந்துட்டோம். அந்த தெரியுது பாருங்க, அதுதான் வந்து ஒல்லாந்தட்ட கோட்டை. அதாவது ஒரு சின்ன வெளிச்ச வீடு மாதிரி ஒல்லாந்தர் பயன்படுத்தி இருக்கணும். இந்த வெளிச்ச வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் வந்து வெறும் 10 நிமிஷம். நாங்கள் இப்போ சூட வந்தது வந்து சுற்றி வந்து நாங்கள் மிகவும் ஒரு கவலைப்பட்ட இடத்துல நிலையில்தான் இந்த இடம் இருக்குது. டூரிஸ்ட் பீச்செண்டு தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கணும். ஆனால் இது வந்து டூரிஸ்ட் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரையணும் தெரியல. ஆனால் இந்த இடம் வந்து சரியான ஒரு குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்குது. அதாவது இதை மதுபான பார்ட்டியாக இருந்தால் என்ன, மற்ற வேலையெல்லாம் இருந்தால் என்ன, எல்லாம் இங்கே நடக்குது போல். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்னென்னா இராணுவ கட்டுப்பாடில் தான் இருக்குது இந்த இடங்கள். பாருங்கள், இப்போ இந்த பீச் அதுதான் இராணுவ கட்டுப்பாடில் இருக்குது. என்றாலும் நாங்கள் போவோம், எதுவும் கேட்கணுமெண்டா கேட்ட மாதிரி பதில்களை சொல்லி போவோம். உங்களுக்கு அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் சுற்றுலா பயணிகள் வந்து நிற்கணும், காரில் வந்து நிற்கணும். பார்க்க தெரியுது. உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. சின்ன சேர்ச் ஒன்றும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது இராணுவ முகாம் உண்டு, அதில் சேர்ச் உண்டு. அப்படியே முன்னுக்கும் அந்த டவரும் இருக்குது. பாருங்க, ஹரியரன் போய்கொண்டிருக்கார். அதில் டூரிஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து நிற்கணும். இது வந்து நான் நினைக்கிறேன் இயேசுநாதர்ட்டு அல்லது மாதாண்ட சிலையாக இருக்கும். இந்த இடம்தான் கௌதாரி முனை, அதாவது யாழ்ப்பாண கடல் நீர் ஏரின்ற ஸ்டார்ட். இது மார்க்கெட் நான் வந்து மட்டக்களப்பில் நிற்கிறேன்ட்டு. இந்த இடம் வந்து கௌதாரி முனைன்ட்டு இப்போ கல்முனையாக மாறிட்டு, அதாவது பேர் மறிவிட்டுது. இந்த இடத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து போட்டில் போகிறேன்டா 10 நிமிஷத்தில் போகலாம். ஆனால் இன்னும் இந்த இடத்துக்கு வீதி ஒன்றும் அமைக்கல. ஏனெண்டா இந்த இடத்துக்கு வர ஆக்கள் எண்ணிக்கை குறைவு. அதாவது இந்த கிராமத்தில் இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கை குறைவுன்றதால வந்து இன்னும் வீதி அமைப்பு ஒன்றும் நடைபெறையில். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இப்போ அதில் இருந்து அவதானிக்கலாம் பாருங்க. அதில் யாழ்ப்பாணத்தின் நகரம் தெரியுது. அதாவது யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற உயரமான கட்டிடங்கள் தெரியுது பாருங்கள். அதில் வந்து நான் காற்றேன், அவதானிக்க முடியாது தெரியல. பாருங்க, அதில் யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கிற அந்த தண்ணி டேங்க் வந்து தெரியுது. அதோட லெஃப்ட்னால் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளில் பாருங்க. இதில் தெரிகிறது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கூட மாணவர்களுக்காக கட்டப்பட்ட இது. மற்ற இது வந்து யாழ்ப்பாண கலாச்சாரம் படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யாழ்ப்பாண நகரம் வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்க தெரியுது. இதில் இருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கடல் பயணத்தின் மூலம் யாழ்ப்பாணத்தை சென்றடையலாம். நாங்கள் உண்மையாக 2.5 மணி நேரத்துக்கு தான் இந்த இடத்துக்கு பைக்கில் வந்து தான் வந்து கல்முனை, அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஒல்லாந்தர் காலத்து வெளிச்ச வீடு. அதாவது இடிமானங்களில் இது அழிவடைஞ்சிட்டு அது இதுக்கு மேலேயும் இருந்ததான். அதுக்கு மேலே தான் அந்த வெளிச்ச வீட்டுன்ற அடையாளங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து முருகக்கேல் பொழிப்பு. பார்த்திங்கன்னா முருகக்கேல் பொழிப்பு எவ்வளோ உயரத்தில் வந்து இந்த முனை வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தோடு தொடர்பட்ட ஒரு இடம். அதாவது கடல் நீர் ஏரின்ற முனை வந்து இதுதான். இப்படியே உங்களை போகுது. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சி பூநகரியான இடங்கள், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் மராலி, அதோட பூண்டு உரத்துறை இடங்கள் வந்து இருக்குது. எப்படியும் ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முற்பட்டதாக இருக்கும். ஆனால் இது வந்து துளையிடப்பட்டிருக்கு. அப்படி இல்லை, துளைகள் வந்து இருக்கு என்ன பண்ணிக்கு. இது வந்து சுண்ணாம்பு கல்லாக இருக்கலாம் என்று நான் நிற்கிறேன். பாருங்கள், இதுக்கு நல்லா போய் வாரத்துக்கு ஒரு வாசல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போட் ஒன்று போகுது. நான் நினைக்கிறேன் இது எங்கே இருந்து போகுதுன்னு தெரியல. ஆனால் ஆமிக்கார வேண்டிய போட்டை தான் இருக்குது, இராணுவத்தின் போட்டை தான் இருக்குது. நாங்கள் இப்போ வலிக்கிட போகிறோம் ஊரை நோக்கி. இதோட வந்து இந்த காணொலியை முடிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்காக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.